தேன் வகைகள் வந்து ஒரு 7-8 வருஷமாக பண்ணிக்கலாம். டேரெக்டாக எடுக்கிற இடத்துலேருந்தே வாங்கி பேக் பண்ணிக்கலாம். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தேன் பூச்சின்னு பார்த்தா ஒரு 4 வெரைட்டிஸ். தேன் பூச்சி, அடுக்கு தேன் பூச்சி, கொம்பு தேன் பூச்சி, கொசு தேன் பூச்சி. அந்தந்த தேன் பூச்சிகளோட கூட்டிலேருந்து எடுக்கிறாங்களா அதான் அந்தந்த தேன் சொல்லுவோம். அடுக்கு தேன் பூச்சிகள் கூட்டிலேருந்து எடுத்தால் அடுக்கு தேன், மலை தேன், கொம்பு தேன், கொசு தேன். அதுலேயே வந்து நிறைய பூ வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு அடர்ந்த காடுகளில் ஒரு செட் ஆஃப் பூ மட்டும் ஒவ்வொரு ஏரியாவில் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு செடிகள் பூக்கள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பூக்கள் இருக்கிறதுனா நிறையா பூ தேன் வரும். பாலைப்பூ தேன், முருங்கைப்பூ தேன், இந்த மாதிரி வெரைட்டிஸ் வரும். இப்போ முருங்கைப்பூ தேன்லாம் வந்து அப்பப்போ அந்த சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். தேன் வந்து ஒரு பெட்டி தேன் சொல்லுவாங்க, அந்த ஃபார்ம்லேருந்து எடுக்கிறாங்க. அதுவும் தேன் தான். அது வந்து அந்த பண்ணை தேன்னு சொல்லுவாங்க. அதில் மருத்துவ குணங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவும் தேன் பூச்சிலேருந்து எடுக்கிறது தான். தேன் பூச்சியோட குணம் இருந்தால் சக்கரை தண்ணி குடித்தா கூட அது தேனாக மாற்றும். அதோட ஒரு ஸ்பெஷல் ஒரு தன்மை என்னென்னா அது தேன் பூச்சியோட தண்ணி சக்கரை தண்ணி குடித்தா கூட தேனாக மாற்றும். அப்போ அதுலேருந்து வர தண்ணி தேன் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். காடுகள்லேருந்து டைரெக்டாக கூட்டிலேருந்து எடுக்கிறாங்க. அதில் வந்து மருத்துவ குணம் அது நல்லாயிருக்கும்.